ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம தல தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் தல தோனியை தான் நம்ம வரைய போகிறோம். அதை பற்றி ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பென்சில் ஷேடிங் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்பி பென்சில் எடுத்துருக்குறோம். ஹெச்பி பென்சிலை வச்சு பார்த்தீங்கன்னா நான் இதை கிரிப்ட் மெத்தடில் தான் நான் இதை வரைஞ்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம கிரிப்ட் மெத்தடில் போட்டால் கொஞ்சம் அக்யூரேசியாக கரெக்டாக வரும்னு சொல்லிவிட்டு கிரிப்ட் மெத்தடில் ஒரு மொபைலில் இந்த ஆப்பை ஆல்ரெடி நான் அந்த கிரிப்ட் மெத்தடை எப்படி வரையணுங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனல் வீடியோவில் இருக்குது. ஸோ அதை பாருங்கள் எப்படி பண்ணலான்ட்டு, அந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி பண்ணலான்ட்டு. இப்போ அதுபடி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். அதாவது இது எப்படி பார்த்திங்கன்னா, அந்த 4வது கட்டம் மேலேருந்து கீழே ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அந்த லைனில் அங்கே எப்படி பெண்ட் ஆகுது அந்த படத்தில். ஸோ அதே போல் தான் இங்கே நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம காதை வரைஞ்சிட்ருக்குறோம். இந்த படத்தை மொத்தமாக வரைஞ்சி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 6 hours ஆச்சுங்க. ஏன்னா ரொம்ப டைம் எடுத்தது, நுணுக்கங்கள் ஜாஸ்தி, கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வரைஞ்சேன். ஸோ அவுட்லைன் மட்டும் எனக்கு பார்த்திங்கன்னா 45 minutes ஆச்சு. ஸோ நான் அதை உங்களுக்கு டைம் ஸ்லாப்பில் போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு 5.30 செகண்டில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நெத்தி சைடில் உள்ள அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, கேப்பெல்லாம் பாருங்கள். அந்த கட்டத்துக்குள்ளே எந்தெந்த கட்டத்தில் எங்கெங்கே எப்படி பெண்ட் ஆகுதுங்கிறத பக்கத்தில் உள்ள மொபைலை பார்த்து நான் வரைஞ்சிட்ருக்கிறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே ஹரிசாண்டலில் 1 2 3 4 அந்த ரேஞ்சில் நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக. அதாவது அப்புறம் ஹேர் வரைஞ்சிட்ருக்குறோம் இந்த சைடு. அப்புறம் இந்த முகம் பார்த்திங்கன்னா ஒரு சைடாக அப்படி இருக்குது. ஸோ அதில் முகத்தை அப்படியே அந்த லைன் பார்த்திங்கன்னா இப்போ 5th 6th அந்த கட்டம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த கட்டத்துலேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுங்கிறத வரைஞ்சிட்ருக்குறோம். அவருடைய தாடியெல்லாம் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேப்பு கீழே அவருடைய கண் புருவத்தை வரைஞ்சிட்ருக்குறோம். பாருங்க, நெத்தியில் உள்ள சுருக்கங்கள் 2 லைன் இருக்குது. ஸோ அதை லைட்டாக போட்டுட்ருக்குறோம். ரொம்ப சிம்பிளாக வரையலாங்க. நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடியோ இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி ட்ராயிங் வேணுமோ அவ்வளோ ட்ராயிங் இருக்குது. ஒரு 300 ட்ராயிங் மேலே பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் உள்ள ஆர்ட் வரைகிற பீப்புளுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ அந்த கண்ணை வரைஞ்சாச்சு. கண்ணை பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அழகாக அந்த கட்டத்துக்குள்ளே எங்கே வருதுங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணி வரையணும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே 3வது கட்டம், இங்கே 4வது கட்டம். ஸோ இந்த 4வது கட்டம் 3வது கட்டத்துக்கு நடுவில் அவருடைய கண் வருது. ஸோ அதை கிளியராக பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், இது அவுட்லைன் தான். அவுட்லைன் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறது, அப்பப்போ எரேஸ் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இது நல்ல ஒன்ஸ் அவுட்லைன் கிளியர் ஆச்சுன்னா அப்புறம் டார்க் பண்ணுவோம். டார்க் பண்ணோன்னு உங்களுக்கு ஃபேஸ் லுக் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா மூக்கு பகுதி வரைய ஆரம்பிச்சிருக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக அழகாக வரைஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், அந்த அதில் எப்படி அங்கே மொபைலில் தெரியுதோ அதே போல் நம்ம அந்த கட்டத்துக்குள்ளே எங்கே பெண்ட் ஆகுதுங்கிறத நம்ம அழகாக பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவே வரையலாம். மூக்கு பகுதி அந்த பெண்டெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது கையில் சும்மா லைன் போடுற மாதிரி வளைச்சி கையை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அழகாக யூஸ்ஃபுல்லாக வரையலாம். ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாகும். ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய வாய்ப்பகுதியை பார்த்திங்கன்னா அழகாக அதில் எந்த இடத்துல எந்த கட்டத்தில் எங்கே பெண்ட் ஆகுதோ அதை அப்படியே பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். அப்புறம் அவருடைய கழுத்து பகுதியெல்லாம் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், டார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப எல்லாம் அவுட்லைன் கிடச்சோன்னே நல்லா டார்க் பண்ணிவிட்டு திரும்ப எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா டார்க் பண்ணுறோம். டார்க் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேஸ் அப்படியே ஒரிஜினலாக லுக் கிடைக்குது. பாருங்கள், அவருடைய காதில் உள்ள சுருக்கங்கள் எல்லாமே அப்படியே டார்க் பண்ணிட்டு வரோம். அப்புறம் அவருடைய தாடியெல்லாம் அப்படியே அழகாக நம்ம அவுட்லைன் மட்டும் போட்டிருக்குறோம். அப்புறம் உதட்டு பகுதியை பாருங்கள், சிம்பிளாக அழகாக பாருங்கள். பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு ட்ராயிங் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியுது பார்த்திங்களா. ஸோ கொஞ்சம் சில இடங்களில் நல்லா டார்க் பண்ணோம்னா அது எந்தெங்கே டார்க்காக தேவையோ அங்கெல்லாம் நல்லா அழுத்தி டார்க் பண்ணிக்கணும். கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுல கொஞ்சம் பென்சிலில் லைட்டாக டார்க் பண்ணாமல் வச்சிடணும். இந்த கண் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் டார்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா கண்ணில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஷேடிங் பண்ணையில் உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தல தோனியோட நம்ம பென்சில் ஷேடிங்கை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும். அவுட்லைன் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். இதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
ஓகே, இதே போல் வரைஞ்சி நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.